ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்லைனில் எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ் இப்படி வரும் பேஜ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போங்க. அதில் ஃபேமிலி ஹெட்டு அவங்க நேமை டைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ் அதை நீங்கள் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு டைப் பண்ணிங்க. இங்கிலீஷ் டைப் பண்ணணும். அப்புறம் ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் அதை டைப் பண்ணணும். அடுத்து அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் அப்படியே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதே அட்ரஸை கீழே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே குடும்பத் தலைவர் புகைப்படம் இருக்கா, அதில் பதிவேற்றம்னு இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ 5 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அப்லோட் ஆகாது. அது அப்லோட் ஆகிடுச்சுன்னா அடுத்து மாவட்டம் இருக்கா, எந்த மாவட்டம் தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து வட்டம், கிராமம்னா உங்களுக்கு எந்த கடை வரும், ரேஷன் கடை எந்த ஊரில் வரும் அதை எடுத்துக்கோங்க. கீழே போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர், அஞ்சல் குறியீடு, பின் நம்பர், அது கீழே உங்கள் ஃபோன் நம்பர், எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க ஃபோன் வேறு ரேஷன் கார்டில் இருந்துச்சுன்னா அது கொடுக்க முடியாது, வேறு நம்பர் தான் கொடுக்கணும். கீழே அந்த உறுப்பினரை சேர்க்கணும் இருக்கா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா குடும்பத் தலைவர் டீட்டெயில் வரும். அதில் இல்லாத டீட்டெயிலை சேர்த்துட்டு ஆதார் கார்டு ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு கேட்கும், அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு உறுப்பினரை சேர்க்கணும் அதை சேர்த்துணும். மறுபடியும் அதே இதை கிளிக் பண்ணி எத்தனை பேர்கிட்ட சேர்க்கணுமோ அத்தனை பேர்ட்டையும் ஆதார் கார்டை வச்சு சேர்க்கணும். அடுத்து அட்டை தேர்வுன்னு இருக்கா, உங்களுக்கு சும்மா அட்டை மட்டும் இருந்தால் போதும், எதுவும் வேணான்னா பண்டகமில்லை அட்டையை கிளிக் பண்ணிக்கோங்க. அரிசி சீனி எல்லாமே வாங்கணும்னா அரிசி அட்டைன்னு போட்டுக்கோங்க. சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும்னா சர்க்கரை அட்டை போட்டுக்கோங்க. குடியிருப்பு சான்று, இது ப்ரூஃப் ஆதார் அட்டை கொடுக்கலாம், எலக்ட்ரிக் பில் கொடுக்கலாம், இல்லைன்னா பாஸ்புக்கு கொடுக்கலாம், கேஸ் சிலிண்ட்ரு, சொத்து வரி, பாஸ்போர்ட்டு. சப்போஸ் வாடகை வீட்டில் இருந்துச்சுன்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் வாங்கி கொடுக்கணும். வாடகை ஒப்பந்த பத்திரம் இல்லைன்னா அவங்க கரண்ட் பில்லை வச்சு கூட கட்டிக்கலாம். இல்லைன்னா தொலைபேசி கட்டணம், வாக்காளர் அடையாள அட்டை, இதில் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே எரிவாயு இணைப்பு சிலிண்டர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிண்டர் வச்சுருக்கோம்னா கீழே இப்படி வரும். எத்தனை இணைப்பு இருக்குது அப்படின்னு வரும், 1 2, எந்த கம்பெனி பேர் என்ன எல்லாம் வரும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உறுதிப்படுத்துதல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பதிவு செய்யணும் கொடுக்கணும். எல்லாம் மேலே கரெக்டாக ஃபில்லாக இருந்தால் தான் உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. இங்கே பதிவு பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில்